அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இந்த 2025 முடியறதுக்குள்ள எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான பதிவை இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அப்படின்னா தனம், செல்வாக்கு, பொருளாதார வெற்றி அடையக்கூடிய ராசி தனுசு ராசி. 9ஆவதாக வரக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தில் அக்னி தத்துவ ராசி. அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் ஆட்சி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்தோம்னா எல்லாருக்கும் நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆமாங்க, அது கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சிங்களேன், பார்த்துட்டு நீங்கள் தானே சும்மா வர மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவீங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு வேலையில், ஒரு உத்தியோகத்தில் ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் கீழ் இருக்கிற நபரை ஒரு வேலை தெரியலன்னு வச்சிங்களேன், அவரோட வேலை இழுத்து போட்டு நீங்கள் செய்வீங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு கஷ்டம்னாலும் கண்டிப்பாக ஓடி போய் உதவி செய்யக்கூடியது தனுசு ராசிக்காரர். அதனால தான் எல்லா துறைகளிலும் இந்த தனுசு ராசிக்காரர் நிறைஞ்சிருப்பாங்க. ஆன்மீகத்துறை, அரசியல் துறை, சினிமா துறை, ஆக மொத்தத்தில் எதில் இருந்தாலும் அதில் அவங்க சிறப்பாக, அதாவது மக்களுக்கு, சமூகத்துக்கு பயன்படக்கூடிய தொழில் தான் அவங்க அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க. நிச்சயமாக இது உண்மை ஆச்சுங்களா. நம்ம சாதாரணமாக ஒரு வேலைக்கே போனால் கூட அந்த வேலையில் கண்ணும் கருத்துமா சிறப்பாக செய்து நல்ல பேர் வாங்கக்கூடியவங்க தனுசு ராசி. ஆனால் என்னங்க இப்போ நல்ல பேர் வாங்க முடியல. எல்லாருக்கும் நான் செஞ்சது நல்லது உண்மைதாங்க, ஆனால் இன்றைக்கி நமக்கு நல்ல பேர் கிடைக்கலைங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா கிரக ரீதியில் பார்த்துட்டோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கு இந்த கிரக பயிற்சிகள் தாங்க. அதே நல்ல வாழ்ந்தவங்க நம்ம சமூகத்தில் பார்ப்போமுங்க, அற்புதமாக இருப்பாங்க. காரு பங்களா வீடுன்னா அவங்களுடைய செல்வாக்குன்னா ஐயோ அவங்க மாதிரி நாம் வாழணும், கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தாலும் அவங்க மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க அப்படியே அசல பாதாளத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன நடந்ததுனே தெரியல. எல்லாமே என்னங்க அவங்க இப்படி ஆகிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டோம்னா கிரக பயிற்சிகள். சரிங்களா. ஒரு யோகமான ஒரு கிரக பயிற்சி நம்மளுடைய ஜாதகத்துக்கு எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. அதாவது ஒரு யோகத்தை கொடுத்துருச்சுன்னா அவங்க தரமட்டத்தில் இருந்தால் கூட கோபுரத்துக்கு வந்துடுவாங்க. அதே ஒரு பலவீனமான ஒரு காலகட்டம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், அதாவது நிச்சயமாக பலத்தில் இருக்கிறவங்க கூட சாதாரணமாக கீழே வந்துடுவாங்க. அப்படி தற்சமயத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சமீப காலத்தில் நல்லதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஆனால் நமக்கு நல்லது வரல. நல்ல பேரே வேண்டாம், கெட்ட பேர் வந்துடுச்சு, செய்யாத தப்பு நான் வந்துருச்சுங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா வேலை இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க, மன கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய சொத்து அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இது நடந்திருக்கு. புரியுங்களா. எல்லாமே கொடுத்துட்டு இன்றைக்கி கெட்ட பேர் வாங்கி அம்போடு உட்காந்தவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரர். புரியுங்களா. உத்தியோகம், உழைப்பு, தன்மானத்துக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் தன்மானம் விட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி வெளியில் சொல்லாமல் தத்தளித்து உங்களுடைய கஷ்டத்தை வெளியில் காட்டிக்காமல் உங்களுடைய உழைப்பால் இன்றைக்கி அப்படியே சமாளிச்சிட்ருக்கிறீங்க. சரிங்களா. இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாமே எப்படி வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது பாவம்னு நினச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்த வேணாதான். அதே நேரத்தில் இப்படித்தான் வாழோன்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதனால தான் இத்தனை கஷ்டம். ஆனால் அதுக்குன்னு எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. தனுசு ராசிக்காரர் அது வாழ மாட்டாங்க. பொய் சொல்லி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. பித்தலாட்டம் பண்ணி நம்ம கோடீஸ்வரன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த விட கெடுத்து தான் நம்ம நல்லா இருக்கணும். அந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்குது வாழ வேண்டியது தான் தனுசு ராசிக்காரர். ஆனால் இந்த நேர்மையான வழியில் இருந்துட்டாலும் ஆனால் தன் குடும்பத்திலேயே இருக்கிறவங்க தன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் இஷ்டப்பட்டதை அதை அடைகிறதுக்கு மற்றவங்க ஒரு தடையாக இருப்பாங்க. பிடிச்சதை நெருங்கி வந்தது இன்றைக்கி விட்டு விலகி போகுது. விரும்பி போனாலும் இன்றைக்கி வெறுப்பை காட்டுறாங்க. இதனால் இந்த ஒரு வருஷம் அதிகபட்சமாக எடுத்துக்கலாம், எல்லாமே
சங்கடங்களை கொடுத்துட்ருக்கு. யார் மேலே பிரியம் வைக்கிறோமோ அந்த பிரியம் பிரிஞ்சு போகிற மாதிரி போகும்போது நமக்கு என்ன வாழ்க்கை, என்ன இப்படி அப்படிங்கிறது வருமா? சரிங்களா? சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது வாழ்க்கை. வேலைக்கு போகிறோம், 10 ரூபா சம்பாதிக்கிறோம், அது பிடிச்ச வேலை, நம்ம படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை, கடமைக்கு தகுந்த மாதிரி படித்தது ஒன்று, கடைசியில் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்றா இருக்குது. அப்படியே அந்த 10 ரூபா வந்தாலும் எல்லாமே தனக்கு வேண்டியது தான் பண்ணுறோம், ஆனால் மிச்சம் இல்லை. புரியுங்களா? ஆனால் எல்லாத்த விட மனசில் ஒரு உற்சாகம் இருக்கணுங்க. சரிங்களா? உண்மையை சொல்ல போனோம்னா எவ்வளோ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம கோடிக்கணக்கில் பெரிய பென்ச் காரில் போனால் தான் நமக்கு சந்தோஷங்கிறது கிடையாது. மாடி மேலே மாடி கட்டி பெரிய வீட்டில் குடியிருந்தால் தான் நிம்மதிங்கிறதுலாம் கிடையாதுங்க. சரிங்களா? ஓலை வீட்டில் இருந்தால் கூட, அதாவது மன சந்தோஷமாக பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அற்புதமான ஒரு சந்தோஷமான இருக்கிறத வச்சு வாழும்போது அது நிம்மதி கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கலைங்கிற போது எவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் சிறப்பில்லாத ஒரு நிலைமையை தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரருக்கு எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. சிலருக்கு பார்த்தோம்னா சில வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அதை சரியாக பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. நெருங்கி வருது, ஆனால் அது விட்டு நம்மளை விலகி போயிடுது. இது ஏன் தான் தெரியலைங்க. இந்த 1 வருஷம், அது இந்த 1.5 வருஷம் இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 7-8 வருஷமாக வாழ்க்கையில் என்னென்ன படக்கூடாத கஷ்டங்கள் அது எல்லாமே பட்டாச்சுங்க, எல்லாமே அனுபவிச்சாச்சு. ஆனால் அதில் மீண்டு வந்துடும் நம்ம நினச்சிட்டு தான் இருக்கிறோம். மீண்டு வரலையே அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரருக்கு கண்டிப்பாக 8ஆம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சிட்டாரு. நீங்கள் இடம் மாற்றங்கள் பண்ணி ஒரு பெரிய செல்வாக்குகள் அடைய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் சாதகமான காலகட்டமாக ஏற்பட்டுருக்குது. விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுப விரயங்கள் பண்ணுவீங்க, அந்நிய தேசங்கள் பயணிப்பீங்க, இருக்கக்கூடிய இடத்துல முதலீடு போட்டு அடுத்தவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களும் சிலருக்கு உண்டாகும். அது தசாபுத்தி பொறுத்து உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்கணும். சரிங்களா? அதே குரு தனஸ்தானத்தை தனக்காரகன் உங்கள் ராசி நாதன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனினால் 4ஆம் இடத்துல இருக்கிற சனினால் நிம்மதி கெட்டு போயிருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாயிரும். சரிங்களா? இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா 9ஆம் பார்வையை குரு அந்த சனியை பார்க்குது. அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்குது. மனக்குழப்பம் 3இல் ராகு எப்படி இருக்குது, அப்படியே மனசை பிசைக்குது, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. விடிய யோசிப்பீங்க, புரண்டு படிப்பீங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா. விடிஞ்ச பிறகு பார்த்து எதையுமே செய்ய முடியல. அப்படியே செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். எத்தனை சூழ்நிலை, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும்னு நினச்சி ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். சிலருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு சுப வாழ்க்கை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இறைவன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்க, அதாவது ஜீவா நதியில், அதாவது கங்கையில் நீராடுறது, அது காவிரி, எந்த ஒரு ஆற்றங்கரையில் போய் அதை முன்னோர்கள் நினச்சி வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. மாற்றங்கள் கிடைக்கும். மாறுதலுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு சிறப்பான செல்வாக்கமிக்க ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும். என்ன மனசில் குறை இருக்குதோ அந்த குறைகளை, அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். இந்த கோட்சாரங்கிறது ராசி மதியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் மதி சந்திரன்னா விதி லக்னம். அப்போது அந்த லக்னத்தில் வச்சு அது உங்களுடைய பாவகங்கள், ஸ்தான பலங்கள், எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். அதை வச்சு தான் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது அந்த தசாபுத்தி பலன்கள் வச்சு தான் முழுமையான நேர காலங்களை, நம்மளுடைய நேரத்தை நிர்ணயம் பண்ண முடியும் ஜாதகத்தை வச்சு. அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம் இல்லையா? நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆன்லைன் மூலியமாக கூட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் வச்சு முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில்
எல்லா செல்வ வளங்களும் பெற்றும் சிறப்பான யோகமான அமைப்புகள் நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.